Hello friends, என்னோட YouTube channel Prepare to Crack தமிழுக்கு உங்க எல்லாரையுமே நான் வெல்கம் பண்றேன். நம்ம வந்துட்டு actually ஒரு past ஒரு few days or few weeks க்கு அப்புறம் மீட் பண்றோம் அப்படி நினைக்கிறேன். Actually நான் வந்துட்டு நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிருந்தேன். நம்ம actually ஒரு few weeks வந்து நம்ம இங்கிலீஷ் தான் பார்த்துட்டு இருந்தோம். என்னால இந்த ஸ்டுடியோ செட்டப்ல என்னால டீச் பண்ண முடியல. So we are back. ஓகேங்களா? So இப்போ இனிமேல இருந்து நான் உங்களுக்கு இந்த ஸ்டுடியோ செட்டப்ல இருந்து டீச் பண்ணுவேன். And then parallel நான் உங்களுக்கு அந்த இங்கிலீஷ் நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கலாம். அதுவும் கண்டென்ட் parallel நான் பண்ணிட்டு இருப்பேன். மேபி அது ஒரு 2 or 3 days once வந்துட்டு நான் அதுவும் parallel போடுறேன். பட் இப்போ நம்ம இனிமேல இருந்து ரெகுலரா இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா எல்லாரும் என்கிட்ட இருந்து ரொம்ப கேட்ட டாபிக் டேட்டா இன்டர்பிரேஷன் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த டேட்டா இன்டர்பிரேஷன் அப்படிங்கற டாபிக் வந்துட்டு நீங்க எந்த காம்படிட்டிவ் லெவல் எக்ஸாம்ஸ் फ्रॉम CAT எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, ஒரு ஹையர் லெவல் எக்ஸாமினேஷன்ஸ் CAT இருக்கு, தென் பேங்க் எக்ஸாம்ஸ், SSC, நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல எல்லாம் இந்த டேட்டா இன்டர்பிரேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கேட்கக்கூடிய क्वेश्चंस தான் இருக்கு. கரெக்ட் தானே फ्रेंड्स? சோ நம்ம அந்த டேட்டா இன்டர்பிரேஷனை வந்துட்டு எப்படி அப்ரோச் பண்ணலாம்? சோ அது एक्चुअली வந்து நான் டேட்டா இன்டர்பிரேஷன்ங்கிறது ரொம்ப ஒரு நிறைய வீடியோஸ் போடலாம் தான் இருக்கு. லைக் ஒவ்வொரு டேட்டா இன்டர்பிரேஷன்ல ஒவ்வொரு இதுவும் தனித்தனி பார்ட்டா போடலாம் தான் இருக்கு. இப்போ இந்த வீடியோ வந்து என்ன அப்படின்னா டேட்டா இன்டர்பிரேஷனோட கம்ப்ளீட் பேசிக்ஸ். நீங்க பேசிக்கா இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்விங் குள்ள போகணும் அப்படின்னு இருக்கோம்ல. சோ அந்த பேசிக்ஸ் நான் உங்களுக்கு அந்த பேஸை உங்களுக்கு கொடுத்துடணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? ஃபைன். ஓகே. சோ டேட்டா இன்டர்பிரேஷன்னா என்ன? டேட்டா இன்டர்பிரேஷன் அப்படின்னா அந்த டேட்டா இன்டர்பிரேஷன் அப்படிங்கிற அந்த வேர்டே வந்துட்டு நமக்கு சொல்லுது இன்டர்பிரட் த டேட்டா அப்படிங்கறது அதோட மீனிங். ஓகேங்களா? சோ ஒரு டேட்டாவை நம்ம இன்டர்பிரட் பண்றதுன்னா அந்த ஒரு டேட்டா இருக்கும், அந்த டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணி அதுல இருந்து நமக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்கிறது தான் வந்துட்டு டேட்டா இன்டர்பிரேஷன். நமக்கு தேவையானதுங்கிறது தான் நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லெவல்ல நமக்கு தேவையானதா இருக்காது. அவங்க क्वेश्चंसா கொடுத்திருப்பாங்க. அந்த क्वेश्चंसை நம்ம அவங்க கொடுத்திருக்கிற டேட்டால இருந்து நம்ம அனலைஸ் பண்ணி எடுக்கிறது தான் டேட்டா இன்டர்பிரேஷன். ஓகேங்களா? ஜெனரலா டேட்டா இன்டர்பிரேஷன்னா ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்ணி நமக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்கிறது தான் டேட்டா இன்டர்பிரேஷன். பட் காம்படிட்டிவ் லெவல் எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுக்கும்போது நம்ம அவங்க கொடுத்திருக்கிற டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணி அவங்க क्वेश्चंस கேட்டிருப்பாங்களா, அந்த क्वेश्चंसை எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம அந்த பேஸ் அனலைஸ் பண்ணியோ ஒரு கால்குலேட் பண்ணியோ அதுல நம்ம என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வரது தான் நம்ம அந்த டேட்டா இன்டர்பிரேஷன்ல இன்டர்பிரட்டிங் த டேட்டாங்கிறது அனலைசிங் த டேட்டா. ஃபைனலா நம்ம அந்த क्वेश्चंस சால்வ் பண்ற அளவுக்கு நம்ம அனலைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கணும். ஓகேங்களா? சோ டேட்டாங்கிறது என்னது, அந்த டேட்டாவை எப்படிலாம் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஏன்னா டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி தான் நம்ம ஃபைனல் ஆன்சர் கொண்டு வரணும். கரெக்டா? சோ அந்த டேட்டாங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்னதா புரியுற ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா சென்சஸ், பாப்புலேஷன் சென்சஸ் எடுப்பாங்கல்ல. சென்சஸ் எடுத்து என்ன பண்ணுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் வாரியா போட்டிருப்பாங்க, தமிழ்நாடு வாரியா இதுதான் பாப்புலேஷன், ஸ்டேட் வாரியா கொடுத்திருப்பாங்க, ஹோல் இந்தியாவோட பாப்புலேஷன் கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரிலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சென்னையோடது மட்டுமே எடுத்துக்கலாம். இப்போ சென்னைன்னு இருக்குன்னா சென்னையோடதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மேல் பாப்புலேஷன் தனியா கொடுத்திருப்பாங்க, ஃபீமேல் பாப்புலேஷன் தனியா கொடுத்திருப்பாங்க. ஆர்எல்ஸ் அவங்க எப்படி வேணா டிவைட் பண்ணிருக்கலாம். 1 to 18 இயர்ஸ் வந்துட்டு அதாவது மைனர்ஸ் எல்லாமே ஒரு ஏஜ் கேட்டகரி, அப்புறம் இந்த ஏர்னிங் கேட்டகரி எல்லாமே ஒரு கேட்டகரி, அப்புறம் இந்த என்ன சொல்றது பென்ஷனர்ஸ் ஆர் சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாமே ஒரு கேட்டகரி. இந்த மாதிரி எந்த கேட்டகரியில வேணா டிவைட் பண்ணிக்கலாம். அதுதான் டேட்டா அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ நம்ம அந்த டேட்டால இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மென், விமன், சில்ட்ரன் டிவைட் பண்ணிருக்காங்கன்னா இந்த மென்னை விட மென்னுக்கும் உமனும் எந்த ரேஷியோல இருக்காங்க, என்ன சொல்றது இப்போ யூஸ்வலாவே நமக்கு சொல்லுவாங்கல்ல மென் பாப்புலேஷன் தான் அதிகமா இருக்கு, விமன் பாப்புலேஷன் தான் இப்ப அதிகமா இருக்குங்கிறத அந்த சென்சஸ் டேட்டால இருந்து அவங்க அனலைஸ் பண்ணி எடுத்ததுதான். சோ அந்த மென்னுக்கும் உமனுக்கும் எந்தெந்த ரேஷியோல அந்த பாப்புலேஷன் இருக்கு, ஆர் மென் வந்து உமன்ல எத்தனை பெர்சன்டேஜ் இருக்காங்க, இந்த மாதிரி எல்லாம் கேட்கறது. ஆர் டோட்டலா மென் பாப்புலேஷனோட ஆவரேஜ் இப்போ ஒரு பாஸ்ட் ஒரு 5 வருஷத்துக்கான பாப்புலேஷன் சென்சஸ் எடுத்துக்கிட்டு அதுல அந்த பாஸ்ட் 5 வருஷத்துல இருந்து அவங்களோட ஆவரேஜ் என்ன, அந்த மென் பாப்புலேஷனோட ஆவரேஜ் என்ன, இந்த மாதிரி எல்லாம் क्वेश्चंस கேட்பாங்க. ஓகேங்களா? சோ இப்போ இந்த டேட்டாங்கிறது இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்கன்னு சொன்னப்ப இந்த டேட்டாவை எந்த ஃபார்ம்ல கொடுத்திருப்பாங்கங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ டேட்டா இன்டர்பிரேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சோ அந்த நிறைய டைப்ஸ் என்ன அப்படிங்கறத நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க. சோ ஆக்சுவலா என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா அந்த டேபிள் ஃபார்மேட்ல இருக்கும், நெக்ஸ்ட் பை சார்ட் ஃபார்மேட்ல இருக்கும், ஸ்கிரீன்ல பாக்குற எல்லாமே தான். ஓகேங்களா? பார் கிராஃப்,
லைன் கிராஃப், பை சார்ட்ஸ், கேஸ்லெட் ஃபார்ம்ங்கிறது என்ன, அதெல்லாம் இது எல்லாமே நான் உங்களுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ரேடார் ஃபார்ம், அப்புறம் மிக்ஸ்டு டேட்டா இன்டர்பிரேஷன், இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி கூட ஒரே கொஸ்டின்ல கேட்கலாம். அப்புறம் மிஸ்ஸிங் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், இது எல்லாமே வந்துட்டு எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸா இருந்தாலும் சரி உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு கம்பைண்டா தான் வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். ஓகே, ஸோ இந்த டைப்ஸ்லாம் என்ன அப்படிங்கறது இப்போ நம்ம டைரக்டா பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம டேபிள் ஃபர்ஸ்ட் அந்த டேட்டா வந்து எப்படி எப்படிலாம் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, இது வந்து நான் டேட்டா ரெப்ரசன்டேஷனுக்கான ஃபார்ம்ஸ் தான். கொஸ்டின்ஸ்ல இந்த ஃபார்ம்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, கொடுத்தா நமக்கு எப்படி அதை அனலைஸ் பண்ணணுங்கிறது பேசிக்கா தெரியணும், இல்லாததுக்கு இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டேபிள் ஃபார்ம். ஓகேங்களா, டேபிள் ஃபார்ம்ங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது ரோஸ் அண்ட் காலம். இந்த மாதிரி நிறைய காலம்ஸ் இருக்கும், ரோஸ் இருக்கும், அதுல நமக்கு தேவையான இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறது ஃபுல்லாவே பாப்புலேஷன் சென்சஸ் வச்சு மட்டும் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஓகேங்களா, பாப்புலேஷன் இப்போ எந்தெந்த இயர், அப்புறம் மென்னு, விமன், சில்ட்ரன், அதர்ஸ், தேர்ட் ஜெண்டர் எல்லாமே நம்மளோட இப்போ அப்ரூவ் பண்ணி தான் இருக்காங்க. கரெக்டுங்களா, ஸோ இந்த மாதிரி அவங்க ஒரு டேபிள் ஃபார்ம்ல உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க, அதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இப்போ இயர் வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு 2015 இந்த மாதிரி 2015 2016 இந்த மாதிரி 2020 வரைக்கும் கொடுத்துருக்கலாம். அப்புறம் மென்னோட பாப்புலேஷன், விமனோட பாப்புலேஷன் எல்லாமே இந்த உங்களுக்கு ஃபுல்லாவே இதெல்லாம் என்னன்னு கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு கொஸ்டின்ஸ் வந்துட்டு மென்னுக்கும் உமனுக்கும் என்னென்ன ரேஷியோல இருக்கு, என்ன பெர்சன்டேஜ்ல இருக்கு, இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வரும். ஆக்சுவலி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி அப்ரோச் பண்ணுங்கிறது நான் ஃபைனலா சொல்லிடுறேன். பட் டேபிள் ரெப்ரசன்டேஷன்ங்கிறது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன் என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார் கிராஃப். ஓகேங்களா, பார் கிராஃப் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஒரு ரெக்டாங்குலர் பார்ஸா வந்து அவங்க ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க டேட்டாஸ். நான் உங்களுக்கு அகைன் எடுத்திருக்கிறேன் இந்த பாப்புலேஷன் ரிலேட்டடானதை வச்சுதான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இங்க இன்னொன்று நீங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ், இந்த யூனிட்ஸ் என்ன அப்படிங்கறதை நீங்க முக்கியமா நோட் பண்ணிக்கணும். ஏன்னா அது ரொம்ப அதெல்லாம் நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா ஆன்சர் நமக்கு தப்பா வந்துடும். இங்க பாத்தீங்கன்னா மில்லியன் கொடுத்துருக்காங்க, இது 5 மில்லியன் 10 மில்லியன் அந்த மாதிரி மீனிங். ஓகேங்களா, இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க இயர் 2000 2001ல இருந்து 2003 வரைக்கும் அவங்க இந்த மாதிரி ரெக்டாங்குலர் பார்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக ஜஸ்ட் 2 இயருக்கு மட்டும் நான் கொடுத்துருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா இல்ல இது வந்து இப்போ 25 மில்லியன் 2000 வந்து 25 மில்லியன் மென் இருந்திருக்காங்க, 15 மில்லியன் விமன் இருந்திருக்காங்க, சில்ட்ரன் இந்த 10க்கு நேரா இந்த சில்ட்ரன் இருக்கு, ஸோ 10 மில்லியன் சில்ட்ரன் இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணிருக்கேன் நான் இங்க மேல மென் விமன் சில்ட்ரன் அப்படின்னு எழுதியிருக்கேன். இல்ல உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இந்த மென் ரெக்டாங்குலர் பாக்ஸ் வந்து அவங்க ரெட் கலர்ல கொடுத்துருக்கலாம், விமனை வந்து கிரீன் கலர்ல கொடுத்துருக்கலாம், ஏதாவது ஒரு கலர்ல அவங்க ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல அவங்க ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுட்டு ரெட் கலர் பாக்ஸ் எல்லாம் எழுதிருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் போட்டு ரெட் அப்படின்னா மென்னு, விமன், சில்ட்ரன், கிரீன்னா விமன், அந்த மாதிரி ஒரு கிரீன் கலர் பாக்ஸ் போட்டு அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ பார் கிராஃப் அப்படிங்கிறது இவ்வளவுதான். ஓகேங்களா, ஸோ என்னென்னங்கிறது இருக்கும், இந்த இயர் இது எல்லாமே. ஸோ எந்த ஃபார்ம்ல வேணா ரெப்ரசென்ட் பண்ணா ஸோ உங்களுக்கு எக்ஸாம்லயும் எப்படி வேணா வரலாம். ஓகேங்களா, இன்னொன்னு என்னன்னா உங்களுக்கு ஒரு பார் கிராஃபும் கொடுக்கலாம், டேபிளும் கொடுக்கலாம், ரெண்டு இதுவும் மிக்ஸ் பண்ணி கூட உங்களுக்கு ஒரே கொஸ்டின்ல கொடுக்கலாம். இப்போ மோஸ்ட் ஆஃப் எக்ஸாம்ஸ்ல அந்த மாதிரி தான் கேட்டுட்டும் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சுக்கிட்டாங்கிறது ரொம்ப அவசியம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டைப்புக்கு போகலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் டைப் பார்த்தோம்னா லைன் கிராஃப். லைன் கிராஃப் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, லைன்ஸ் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓகேங்களா, ஸோ லைன்ஸ் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதுவும் அதே தான் பாப்புலேஷன் வச்சு தான் எடுத்திருக்கேன். 2005 இயர்ஸ் 2000 2005 10 15 இருக்கு. இந்த சைட்ல இருக்கிறது மேல வந்து மில்லியன்ஸ்ல இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஜஸ்ட் 2 லைன்ஸை வச்சு கனெக்ட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ 2000ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ இங்கேயும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதாவது சிங்கிள் டேஷ் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனா வந்துச்சுன்னா இந்த சில்ட்ரனை மென்ஷன் பண்ணிருக்காங்களாம், இந்த மாதிரி டேஷ்ட் லைன்னா விமன், இந்த மாதிரி டபுள் இதா வந்துச்சுன்னா மென் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 2000ல எடுத்துக்கிட்டீங்கன்னா 2000ல வந்துட்டு அந்த மென் வந்துட்டு 200 மில்லியன் இருக்காங்க, புரியுதுங்களா? சில்ட்ரன் வந்துட்டு 100 மில்லியன் இருக்காங்க, விமன் வந்துட்டு 150 மில்லியன் இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ 2010ல எடுத்துக்கோங்க. 2010ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், 2010ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம சில்ட்ரன் இந்த டேஷ்ட் ஸ்ட்ரைட் லைன் பாத்தீங்கன்னா சில்ட்ரன் வந்துட்டு அரௌண்ட் 100 மில்லியன் இருக்காங்க. அண்ட் தென் வேற யாரு, இந்த சிங்கிள் டேஷ் வந்து விமன், அவங்க வந்துட்டு 50 மில்லியன் தான் இருக்காங்க. டபுள் டேஷ் வந்து எந்த பாயிண்ட்ல நிக்குதுன்னு பார்க்கணும். இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா 200 மில்லியன் இருக்காங்க, புரியுதுங்களா? இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து 50, இது வந்து 100, இது 150, இது 200. இந்த மாதிரி நம்ம புரிஞ்சு சால்வ் பண்ணணும். இதுவும் அதே மாதிரி தான். உங்களுக்கு லைன் கிராஃப்ங்கிறது தனியாகவும் கொடுத்துருக்கலாம், இல்லை நான் ப்ரீவியஸா பார்த்தா எந்த டேட்டா ஃபார்ம் ரெப்ரசன்டேஷனோடையும் கொடுத்துருந்துருக்கலாம், கம்பைன் பண்ணியும் வரலாம், நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் டைப்க்கு போகலாம்.
ஓகே, நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா பை சார்ட்ஸ். பை சார்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் அரேஞ்ச்மெண்டா கொடுத்துருப்போம். ஒரு சர்க்குலரை கொடுத்து ஒரு சர்க்கிள் கொடுத்துட்டு அதை வந்து செக்மெண்டா டிவைட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் பை சார்ட்ஸ். ஓகேங்களா? இந்த பை சார்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கிறதுல பெரிய செக்மெண்டா எது இருக்கோ கண்டிப்பா அதுக்கு தான் நிறைய ஷேர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு பார்த்தோன்னே சொல்லலாம், புரியறதுக்காக சொல்றேன். பெரிய ஷேர் இருந்ததுன்னா அதுக்கு தான் வந்துட்டு பெரிய செக்மெண்டா இருந்ததுன்னா நிறைய ஷேர், அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நான் எடுத்துக்கிற எக்ஸாம்பிள் வந்துட்டு அதே பாப்புலேஷன் தான் எடுத்திருக்கேன். இப்போ 2000 எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா மென் வந்துட்டு 60% இருக்காங்க, விமன் வந்து 30%, சில்ட்ரன் 8%, அதர்ஸ் 2%. இப்போ இருக்கிறதுலே பாத்தீங்கன்னா மென் தான் அதிக செக்மெண்ட்டும் அதிகமா இருக்கு. தென் அவங்க கொடுத்துருக்கிறது மென் 60% இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எதுல 60%ங்கிறத நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், அவங்க கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. 2000ல டோட்டல் பாப்புலேஷன் 40 மில்லியன் கொடுத்துருக்காங்கன்னா அப்ப இந்த 60% 40 மில்லியன்ல 60% என்னங்கிறது உங்களுக்கு ஃபாஸ்டா கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். புரியுதுங்களா? சோ அந்த மாதிரி இப்போ விமன் 40 மில்லியன்ல 30% எவ்வளவோ அது இந்த இடத்துல வரும். ஆக்சுவலி நீங்க இதெல்லாமே கால்குலேட் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்க சம்ம சால்வ் பண்றதுக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி 2005ல கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா டோட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் இந்த மென் விமன் எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. மென் தான் அதிகமா இருக்காங்க, பட் மென் 40% ஆயிருக்கு. ஆல்சோ 2005ல மென் உங்களுக்கு கம்பேர் பண்ண சொல்லலாம். இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு क्वेश्चंस வரலாம். ஓகேங்களா? சோ ஜெனரலா பை சார்ட் அப்படிங்கிறது இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டைப் குயிக்கா போயிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரேடார் ஆர் வெப் ஃபார்ம்ல நமக்கு டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். பட் இது மோஸ்டா ரொம்ப கேட்கறது இல்ல, பட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஒன்னும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஒரு வெப் ஹெக்ஸகனல் டைப்ல இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து 2000, இது வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த எண்ட் வந்து ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் டேஷ்டு லைன்ல மென்ஷன் பண்ணிருக்கிறது வந்து மென்னோட பாப்புலேஷன், ஜஸ்ட் மென்னோட பாப்புலேஷன் மட்டும் தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா இது வந்து 5, இது 10, இது 15, மேபி இது மில்லியன்ஸ் நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? மில்லியன்ல கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாட்டுல இருந்ததுன்னா 5, அதே தான் கீழேயும் வரும். 5, இது 10, இது 15 இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்கல்ல. இப்போ நீங்க 2000ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இது 5, இது 10, 15. 2000ல மென்னோட பாப்புலேஷன் வந்து 15 மில்லியனா இருக்கு. 2001ல 10 மில்லியனா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த லைனை பாக்கணும். இங்க 5 கிட்ட போயிருக்கு. ஆக்சுவலா கொஞ்சம் கரெக்டா வரையில, இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன்ஸா தான் இருக்கும். 5 மில்லியனா இருக்கு. திருப்பி 2003ல 10 மில்லியன் ஆயிருக்கு. தென் 2004ல 15 மில்லியன் ஆயிருக்கு. தென் அகைன் 10 மில்லியன் ஆயிருக்கு. புரியுதுங்களா? இந்த மாதிரி நம்ம அதை புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது இந்த மாதிரி நிறைய லைன்ஸ், அதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இது எக்ஸாம்ஸ்ல நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்லி கலர் ஃபார்ம்ல தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ மென் அப்படிங்கறத ஒரு கலர்ல ரெட் கலர் லைனா கொடுத்துருப்பாங்க, நெக்ஸ்ட் ஒரு எல்லோ கலர் லைன், அந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு ஈஸியா தான் இருக்கும். நான் ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு டேஷ்டு லைன் மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பாயிண்ட் இந்த இடத்துல அவங்க கொடுத்துருப்பாங்க. இந்த லைன் எது அதோட வேல்யூ என்ன அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க. நாங்க மென்ஷன் பண்ணிக்கலாம் 5 மில்லியன், இது 10 மில்லியன், 15 மில்லியன். ஸோ ஆப்வியஸ்லி கீழேயும் அதே தான் வரும், இந்த சைடும் அதே தான் வரும். இது 5, இது 10, இது 15. எந்த சைடா இருந்தாலும் 5, 10, 15. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஈஸியா இது புரிஞ்சுக்கலாம். ஸோ ரேடார் வெப்ங்கிறது அவ்வளோ கேட்கறது இல்லை, பட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். இஃப் சப்போஸ் கேட்டுட்டா கூட நமக்கு டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு இதை இன்டர்பிரட் பண்ற அனலைஸ் பண்றதுக்கு நமக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஈஸியாவே நம்ம அப்ரோச் பண்ணலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டைப்க்கு போயிடலாம். இப்போ நான் உங்களுக்கு இந்த லாஸ்ட் 3 டைப்ஸை கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லிடுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த கேஸ்லெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, உங்களுக்கு வெறும் பேராகிராஃப் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய பேராகிராஃபா கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃப்ல இருந்து நீங்க டேட்டாஸ் எல்லாம் நீங்க எடுத்து நீங்க பண்ணணும். புரியுதுங்களா? அந்த பேராகிராஃப்ல இருந்து நீங்க டேட்டாஸ் எல்லாமே ரீட் பண்ணி நீங்க ஒரு டேபிள் ஃபார்ம்ல நீங்க ரெப்ரசென்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு வென் டயகிராம்லாம் உங்களுக்கு தெரியும்ல, வென் டயகிராம்ஸ் நம்ம போடுவோம், சிலாஜிசம்ல எல்லாம் நீங்க போட்டிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி வென் டயகிராம்ஸை ரெப்ரசென்ட் பண்ணியும் நீங்க பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு பேராகிராஃபா கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து நம்ம டேட்டாஸ் எடுத்து நீங்க உங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டாலும் சரி, நீங்க உங்க ஃபாஸ்டா நீங்களே ஒரு டேபிளா வரைஞ்சுக்கிட்டு நம்ம கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணாலும் சரி. ஓகேங்களா? அதான் கேஸ்லெட் ஃபார்ம் அப்படிங்கிறது. மிக்ஸ்டு டிஏ அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்னேன்ல, அதாவது ஒரே கொஸ்டின்லயே டேபிள் பை சார்ட் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. டேபிளும் ஒரு கேஸ்லெட்டும் கூட கொடுத்துருக்கலாம். எந்த இப்ப நம்ம இவ்வளவு ஃபார்ம்ஸ் பார்த்தோம்ல, அதுல எதை வேணா மிக்ஸ் பண்ணியும் உங்க கொடுக்கலாம். அதுதான் மிக்ஸ்டு டிஏ. ஓகேங்களா? ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் மிஸ்ஸிங் டிஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவங்க வந்து இப்போ ஒரு டேபிள் ஃபார்ம்ல ஒரு டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுல சில டேட்டாஸ் மிஸ் ஆயிருக்கும். அதுதான் மிஸ்ஸிங் டேட்டா அப்படிங்கிறது. பட் ஆனால் அந்த மிஸ் ஆயிருக்கிற டேட்டாவை நம்மளால கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கும் நம்ம டென்ஷன்ஸ் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? இது அவங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃபார்ம்ல அந்த பாப்புலேஷனை ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன். 2005, 2010ல வந்துட்டு மென் வந்துட்டு பாத்தீங்கன்னா 2000ல மென்னு கொடுக்கவே இல்லை. அதே மாதிரி விமன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா 2010ல கொடுக்கவே இல்லை. ஆனா அவங்க டோட்டலா ஓவராலா மென்னோட பாப்புலேஷன் இந்த 3 வருஷத்துக்கும் சேர்த்து 45 மில்லியன் இந்த மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ 30 + 15 சாரி ஃப்ரெண்ட்ஸ்
மேபி 55 மில்லியன் நம்ம எடுத்துக்கலாம். டோட்டல் வந்து இப்போ 55 மில்லியன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 30 + 15ங்கிறது எவ்வளோனா 45 மில்லியன். ஸோ டோட்டல் 55 மில்லியன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமைனிங்காக இருக்கிற இயர் என்னது 2000. ஸோ இதுக்கு நம்ம கண்டிப்பாக 10 மில்லியன் அப்படின்னு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அதே மாதிரி இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா 20 + 10ங்கிற 30 மில்லியன் இருக்கு. டோட்டல் நமக்கு 35 மில்லியன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ மிஸ் ஆயிருக்கிற டேட்டா 5 மில்லியனாக தான் இருக்கணும். ஸோ நம்ம 5 அப்படிங்கிற மாதிரி நான் இது போடுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பட் கொஸ்டின்ஸ்ல கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் கால்குலேஷன்ஸ் நிறைய போட்டு இதை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாமே ஆக்சுவலா ரீசெண்டா ட்ரெண்டிங்ல வந்துட்டு இருக்கிறது. நான் வந்து இப்போ நெக்ஸ்ட் நம்ம இப்போ உங்களுக்கு என்ன சொல்ல போறோம்னா, அந்த டிஐல உங்களுக்கு எந்தெந்த கால்குலேஷன்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாமே நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த டிஐ கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். அந்த ட்ரிக்ஸ் என்னங்கிறது இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் நம்ம இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிட்ஸ்னா, யூனிட்ஸ்ங்கிறது ஒண்ணுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு சொன்னேன், இப்போ பாப்புலேஷன்னா மேல மில்லியன் கொடுத்துருப்பாங்க. ஃபார் ஆர்எல்ஸ் என்ன சொல்லலாம், ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸோட ஒவ்வொரு இயர் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணது, டிஃபெக்ட் பண்ணது, இன்னும் அதெல்லாமே அவங்க கொடுத்துருக்கலாம். அது எந்த இதுல கொடுத்துருக்காங்க, மில்லியன்ல கொடுத்துருக்காங்களா, பில்லியன்ல கொடுத்துருக்காங்களா, அதெல்லாம் என்ன அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த ஃபார்ம்ல நம்ம அதை கரெக்டா எடுத்துக்கணும். ஸோ இந்த யூனிட்ஸை கரெக்டா பார்க்கணும். அது ரீட் டேட்டா கரெக்ட்லி அப்படின்னா இப்போ 2004 கேட்டிருக்காங்கன்னா கரெக்டா 2004ல இருக்கிற டேட்டாவை பாருங்க, 2005ல இருக்கிறத பாத்துறாதீங்க. அந்த மாதிரி நிதானத்தை நம்ம டக்குன்னு இழந்துடக்கூடாது. புரியுதுங்களா? கரெக்டான டேட்டாவை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். ஸோ இது ரெண்டும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா கால்குலேஷன்ஸ். டேட்டா இன்டர்பிரேஷனாலே கால்குலேஷன்ஸ். அந்த கால்குலேஷன்ஸை நம்ம ஃபாஸ்டா எப்படி போடணும் அப்படிங்கறத தான் நம்ம கத்துக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து என்னதுன்னா அப்ராக்சிமேட். அப்ராக்சிமேட் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்ராக்சிமேஷன் டாபிக் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் இப்போ உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ்ல வந்து என்ன சொல்றது ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 701 தென் 756 இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு 4-5 நம்பர், 803 இந்த தென் என்ன சொல்றது 858 இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நம்பர்ஸ் இருக்கு. இந்த 4 நம்பர்ஸ் நீங்க அடிஷன் பண்ணணும் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் தென் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம இதோட ஆன்சர்ஸ் இப்போ அப்ராக்சிமேட் அப்படிங்கிறது நான் என்ன சொல்றேன்னா 700 + 750 எவ்வளவு 1450. 1450 + 800 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2250. 2250 + 850 எவ்வளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இட்ஸ் அரௌண்ட் 3100 வருது. கரெக்டா நம்ம அப்ராக்சிமேட்டா நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆப்ஷன்ல நமக்கு ஆன்சர் வந்துட்டு 3100 வருது. அப்ராக்சிமேஷன்ங்கிறது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா 701 நான் 700 எடுத்துக்கிறேன், 756 755 எடுத்துக்கிறேன், 750 எடுத்துக்கிறேன், 803 800 எடுத்துக்கிறேன், 858 நான் 850 அப்படின்னு எடுத்துக்கிறேன். புரியுதுங்களா? நான் இந்த மாதிரி ஒரு நல்ல அப்ராக்சிமேஷன் பண்ணும்போது இது எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஆப்ஷன்ஸ்ல எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆப்ஷன்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு எப்படி சொல்றது, ஒரு 2500 3100 அண்ட் தென் 4000 இந்த மாதிரி ஒரு நிறைய கேப் விட்டு இருந்துச்சுன்னா தயவு செய்து பெர்ஃபெக்ட் கால்குலேஷனுக்கு போகாதீங்க. இந்த மாதிரி டைரக்டா அப்ராக்சிமேஷனுக்கு போங்க. இல்ல இன்னும் கொஞ்சம் நியரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2500 இருக்கு, நெக்ஸ்ட் வந்துட்டு 2600 இருக்கு, நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி 3100, அப்புறம் 3200 இந்த மாதிரி ஒரு 100 தான் டிஃபரன்ஸா வருதுன்னா என்ன சொல்றது 100 டிஃபரன்ஸா வந்தா கூட நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்க இங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1 தான் அப்ராக்சிமேட் பண்றீங்க, 6. சோ அதுல பெரிய டிஃபரன்ஸ் வராது. இல்ல என்ன பண்ணிக்கோங்கன்னா 700 பண்ணிக்கோங்க, இதை 755 பண்ணிக்கோங்க, இதை 800, இதை 855 பண்ணிக்கோங்க. சோ அதுக்கேத்தாப்புல அந்த ஆப்ஷன்ஸை பார்த்து ஆப்ஷன்ஸ் ரொம்ப க்ளோஸரா இருந்துச்சு, ரொம்ப 1-2 தான் டிஃபரன்ஸா இருக்கு, 3100 3101 3102 அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க அப்ராக்சிமேஷன் பண்ணாதீங்க. டைரக்டா கால்குலேஷன் பண்ணுங்க. ஃபாஸ்ட் அடிஷன் எப்படி பண்ணணுங்கிறதுக்குலாம் நான் தனி வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்கையும் நான் கொடுக்குறேன், அதெல்லாம் கொஞ்சம் போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி நீங்க அப்ராக்சிமேட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? எவ்வளவுக்கு எவ்வளவு அப்ராக்சிமேட் அடிஷனா இருந்தாலும் சரி சப்ட்ராக்ஷனா இருந்தாலும் சரி ஆப்ஷன்ஸை பாருங்க, அப்ராக்சிமேட் பண்ணுங்க, உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? சோ இப்போ நீங்க இது சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு 3100 வருதுன்னா பட் இது நம்ம கண்டுபிடிச்சிக்கிறது அப்ராக்சிமேட் வேல்யூ. பட் இதுல எக்ஸாக்ட் வேல்யூ என்னவோ அது ஆப்ஷன்ல இருக்கும். 3100க்கு பக்கத்துல எது இருக்கோ அதை போய் நீங்க சூஸ் பண்ணிருப்பீங்க. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன், ஓகே. நெக்ஸ்ட் இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆவரேஜ். ஆவரேஜ்ங்கிறது உங்களுக்கு அடிக்கடி கேட்கிற கொஸ்டின். ஸோ ஆவரேஜ் நம்ம எப்படி ஃபாஸ்டரா போடணும்? ஆவரேஜிங்கோட டெஃபினிஷன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சம் ஆஃப் ஆல் டேர்ம்ஸ் பை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 2 3 4 5 டேர்ம்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணி டிவைடட் பை 5 போடணும். ஐயோ இந்த கால்குலேஷனா, அந்த கால்குலேஷனுக்கு நீங்க டைம் எடுத்துக்க கூடாது. இந்த மாதிரி ஆவரேஜ் கண்டுபிடிக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு பக்கத்துல இருக்கும்போது இதுக்கு நீங்க நெட் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா இதுல இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர் இது ஃப்ரெண்ட்ஸ், 723 தான் ஸ்மாலஸ்ட் நம்பர். சோ நம்ம அதை வந்து அப்ராக்சிமேட் பண்ணிக்கிட்டோம்னா நான் 700 அப்படின்னு எழுதிக்கலாமா அந்த 723? அதாவது நம்ம ஸ்மாலஸ்ட்ல இருந்து நான் லார்ஜஸ்ட்க்கு இப்ப போறோம். புரியுதுங்களா?
இப்போ 700னா 700 plus 23 தானே 723, ஸோ 23 அப்படின்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் 758 எடுத்துக்கிட்டேன்னா 700 நான் வெளியில எடுத்துட்டேன், ஸோ பிளஸ் 58. நெக்ஸ்ட் 700ல எதுவுமே இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா 824னா பிளஸ் 124, 700 பிளஸ் 124 தானே 824. நெக்ஸ்ட் 838, ஸோ பிளஸ் 138 பிளஸ் 152, 852 நான் 152, அதாவது ஸ்மாலஸ்ட்ல இருந்து லார்ஜஸ்ட் எடுத்துக்கிறேன். இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பரை நான் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி இந்த மாதிரி 700 எடுத்துக்கிறேன். புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் 23 பிளஸ் 58 பிளஸ் 124 பிளஸ் 138 பிளஸ் 152 என்னால் அடிஷன் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. புரியுதுங்களா? இந்த அடிஷன் எப்படி ஃபாஸ்டரா பண்றதுங்கிறது தயவுசெய்து என்னோட ஃபாஸ்ட் அடிஷன் வீடியோ பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இதை நீங்க எடுத்துக்கிட்டீங்க, இந்த இது ஓவரால் டிவைடட் பை 5 அப்படிங்கறத நம்ம பண்ணிக்கிட்டா போதும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து அரௌண்ட் 495 வரும், டிவைடட் பை 5 அப்படிங்கிற மாதிரி போட போறோம். 495 டிவைடட் பை 5 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் 99. ஸோ ஃபைனலா 700 பிளஸ் 99 எவ்வளவுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இட்ஸ் 799. ஸோ இதோட இது என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் 799. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க. மொத்தமா எல்லாத்தையும் ஆட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்றதை விட இந்த மாதிரி நீங்க ஒரு ஸ்டெப் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒண்ணுமே இல்ல, இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் இந்த மாதிரி 700 போட்டுட்டு இந்த மாதிரி நான் அப்ராக்சிமேட் பண்றேன். அதாவது நீ ஆல்மோஸ்ட் நியரஸ்ட் நம்பரை நீங்க எடுத்துக்கிட்டாதான் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய நம்பர்ஸா இருந்ததுன்னா ஃபாஸ்டா மைண்ட் கால்குலேஷன் தான் நீங்க போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எடுத்துட்டு மொத்த அடிஷன் இதை ஆட் பண்ணுங்க, டிவைடட் பை 5 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துருது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சில டிப்ஸ், இதை தாண்டி உங்களுக்கு என்னென்ன டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணுங்கிறத நான் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்றேன். அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொன்னு நான் முக்கியமா உங்களுக்கு சொல்றது, ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருந்ததுன்னா தயவு செய்து அப்ராக்சிமேட் பண்ணாதீங்க, கால்குலேஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பெர்சன்டேஜ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பெர்சன்டேஜுக்கு எந்த ஃபிராக்ஷன் அப்படிங்கறதெல்லாம் நான் ஆல்ரெடி என்னோட சேனல்லே பெர்சன்டேஜ் பிளேலிஸ்ட் போய் பாத்தீங்கன்னா எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கவர் பண்ணிருக்கேன். நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது பெர்சன்டேஜ் டாபிக் ஃபுல்லாவே பாருங்க, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த டேபிள் படிச்சுக்கோங்க, பெர்சன்டேஜ் ஃபிராக்ஷன் டேபிள் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன் இது எல்லாத்தோடைய ஃபாஸ்டா எப்படி பண்றதுங்கிறத கத்துக்கோங்க. அதுவும் நான் என்னோட சேனல்ல போட்டிருக்கேன். அதோட பிளேலிஸ்ட் லிங்கையும் நான் கீழே கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்க. அப்புறம் டேபிள்ஸ் வந்து 20 வரைக்கும் எப்படியா நீங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபிராக்ஷன் டு பெர்சன்டேஜ் அந்த இது எல்லாமே. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்கொயர், இது எல்லாமே நீங்க பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் விஷுவல் அப்ராக்சிமேஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஒரு கொஸ்டினை பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது, இப்போ உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றது எல்லாமே 200, 300, 400 ரேஞ்சிலே இருக்கு. புரியுதுங்களா? 200, 300, 400 ரேஞ்சிலேயே இருக்கு. அதோட ஆவரேஜ் கேட்டிருக்காங்கன்னா கண்டிப்பா 200, 300, 400 நடுவுல தான் வரப்போகுது. இப்போ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல 600 இருக்கு, 500 இருக்குன்னா தயவுசெய்து உங்க விஷுவலாவே அதெல்லாம் எலிமினேட் பண்ணிடுங்க. புரியுதுங்களா? அதுதான் விஷுவல் எலிமினேஷன்ங்கிறது. தேவையில்லாததை எலிமினேட் பண்ணிடுங்க. ஆப்ஷன்ஸ் ஜென்ரலாவே டேட்டா இன்டர்பிரேஷன்ங்கிறது மோஸ்ட்லி நீங்க ஆப்ஷன்ஸ்ல இருந்து போனீங்கனாலே ஃபாஸ்டரா பண்ண முடியும். இந்த மாதிரி தேவையில்லாததை விஷுவலா இப்போ 200, 210, 310, 410, 220, 240 இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இந்த 5ஓட ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஆவரேஜ் வந்து 200, 300, 400 குள்ள தான் வரப்போது, தாண்டி வரப்போறது கிடையாது. இதெல்லாம் பேசிக்ஸ் கரெக்ட் தானே? ஸோ உங்களுக்கு 500, 600 ஆன்சர் இருக்கு, ஆப்ஷன்ஸ்ல இருக்குன்னா தயவுசெய்து விஷுவலாவே எலிமினேட் பண்ணிடுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா இன்னொன்னு வந்துட்டு உங்களுக்கு அது ஜென்ரலா இந்த டேபிள் ஃபார்ம்லயோ என்ன கொடுத்துருக்காங்களோ என்ன கொடுத்துருக்காங்கிறத ஃபர்ஸ்ட் மைண்ட்ல இன்டர்பிரட் அனலைஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் கொடுத்துருக்காங்கிறத தெரிஞ்சுட்டு கொஸ்டின்ஸ் போங்க, டைரக்டா கொஸ்டின்ஸ் போகாதீங்க. ஓகே, டேபிள்ல இந்த பாப்புலேஷன் பத்தி கொடுத்துருக்காங்க, மேனுஃபேக்சரிங் பத்தி கொடுத்துருக்காங்க, மார்க்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் என்னங்கிறது ஒரு தெளிவா அது 10 செகண்ட்ஸ் தான் ஆகும். பட் தயவுசெய்து அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போங்க. இல்லைன்னா அந்த கொஸ்டின்ஸ் போங்க, இது என்னன்னு அதுக்கே டைம் நிறைய வேஸ்ட் பண்ணிப்பீங்க. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா உங்களுக்கு அதுக்கு கீழே 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் எந்தெந்த ஆர்டர்ல இருக்கோ அந்தந்த ஆர்டர்ல தயவு செய்து சால்வ் பண்ணுங்க. அப்பதான் ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல சால்வ் பண்ண ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு செகண்ட் கொஸ்டினுக்கு யூஸ் ஆகலாம். ஸோ அதுக்காக சொல்றேன். ஸோ இந்த ஆர்டர்ல சால்வ் பண்ணுங்க. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே. ஸோ அந்த ஸ்கிரீன்ல இருக்கிறது ஓவராலா நம்ம என்னென்ன பார்க்கணும், இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இதை தாண்டி சில கால்குலேஷன்ஸ் இப்போ பெர்சன்டேஜ்ல இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க, ரேஷியோல, ஆவரேஜ்ல இதெல்லாம் கேட்பாங்க. அந்த ஃபார்முலா சிலது இருக்கு, அதை நான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபைன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டேட்டா இன்டர்பிரிட்டேஷனாலே உங்களுக்கு 3 டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெர்சன்டேஜஸ், ரேஷியோ, ஆவரேஜ். மோஸ்ட்லி இதில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ரீசெண்டாக இப்போ நிறைய டாபிக்ஸ்ல இருந்து கேட்கறாங்க. டைம் அண்ட் ஒர்க், போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் வச்சு கூட கேட்கறாங்க. பட் பேசிக்கா மோஸ்ட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருந்து தான் வரும். ஓகேங்களா? ஸோ பெர்சன்டேஜ்ல நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய 3 ஃபார்முலாஸ் இருக்கு. அது என்னங்கிறதா நான் இப்போ நான் உங்களுக்கு இந்த போர்ட்ல நீங்க பாக்குறீங்க. எக்ஸ் இஸ் வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் ஒய் அப்படின்னு வருது, ஆர் வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் ஒய் இஸ் எக்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை.
ஆஃப் பக்கத்துல என்ன இருக்குன்னு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப் பக்கத்துல என்ன இருக்கோ அது டினாமினேட்டர்ல வந்துடும். புரியுதுங்களா? எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய்னா எக்ஸ் பை ஒய் இன்டூ 100 அந்த மாதிரி வரும். அதே மாதிரி வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் இஸ் எக்ஸ்னாலும் ஆஃப் பக்கத்துல ஒய் இருக்கு, ஸோ ஒய் டினாமினேட்டர்ல வரும். இன்னொன்று இருக்கிறது வந்து நியூமரேட்டர்ல வந்துடும். ஸோ தட் பை ஒய் இன்டூ 100. புரியுதுங்களா? ஸோ இந்த ஆஃப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் தேன் ஒய் அப்படின்னு கேட்கலாம். மோர்னு கேட்கலாம், லெஸ்ன்னு கேட்கலாம். எப்படி கேட்டாலும் அந்த எக்ஸ் ஒய் அந்த பர்சன்டேஜோட டிஃபரன்ஸ் நீங்க கண்டுபிடிக்கணும். இது நான் போட்டுக்கிறது அப்சல்யூட் வேல்யூ. அப்சல்யூட் வேல்யூங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்க என்ன வந்திருந்தாலும் அதை வந்து நீங்க இப்போ எக்ஸ் வந்துட்டு கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 10% இருக்கு, ஒய் வந்து 20% இருக்குன்னா 10 - 20 -10 எடுத்துக்க கூடாது, வெறும் 10 அப்படின்னு எடுத்துக்கணும். அதுக்காக தான் நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த அப்சல்யூட் சிம்பிள் போட்டுருக்கேன். அப்சல்யூட் சிம்பிள்னா நீங்க பாசிட்டிவோ நெகட்டிவோ, பாசிட்டிவ்ங்கிறத மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா? ஸோ இந்த எக்ஸ் ஒயோட டிஃபரன்ஸ் பை இதுவும் அதே தான். தேன் பக்கத்துல என்ன வருதோ அதுதான் கீழே வரணும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மேல வந்து 2% டிஃபரன்ஸ் வரணும். மோர் ஆர் லெஸ் கேட்டிருந்தாங்கனாலே கீழே வந்துட்டு இந்த தேன் பக்கத்துல என்ன வருதோ அது கீழே வரணும் இன்டூ 100. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் சேஞ்ச். இதுல இருந்து இதுக்கு பர்சன்டேஜ் சேஞ்ச், வாட் இஸ் த பர்சன்டேஜ் சேஞ்ச் இந்த மாதிரி எல்லாம் கேட்கறாங்க அப்படின்னா நியூ வேல்யூ மைனஸ் ஓல்டு வேல்யூ பை ஓல்டு வேல்யூ இன்டூ 100%. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு பேசிக்கான சில ஃபார்முலாஸ். ஃபைன். ஓகே, ஸோ இது தாண்டி ரேஷியோல உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரெண்டு மென் விமன் பாப்புலேஷனுக்கான ரேஷியோ என்னன்னு கேட்டாங்கன்னா ஒண்ணுமே இல்லை. ரேஷியோங்கிறது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ மென் வந்துட்டு 10 மில்லியன் வச்சுக்கோங்களேன், விமன் வந்துட்டு 20 மில்லியன் வச்சுக்கோங்களேன். ஒன்றும் இல்லை, இந்த 10 20 மில்லியன்ல நீங்க போட வேண்டாம், 10-20 எடுத்துட்டு ரேஷியோ வந்து 1:2 அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஆர் 10/20 இப்படி கூட எடுத்துக்கலாம். கேன்சல் பண்ணிட்டா 1/2. ஸோ 1:2 தான் அந்த ரேஷியோ. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ரேஷியோ எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். டென்ஷன் எடுத்துக்க வேண்டிய விஷயமே ஒண்ணுமே கிடையாது. புரியுதுங்களா? எதுக்கு ஆரல்ஸ் 3 ரேஷியோ கேட்டிருக்கலாம். ஒண்ணுமே இல்லை, 3 ரேஷியோ கேட்டா கூட இப்போ மென் வந்துட்டு 10, விமன் வந்துட்டு 20, அந்த கிட்ஸ் அந்த சில்ட்ரன் வந்துட்டு 5ன்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணுமே இல்லை. இதை எப்படி நம்ம கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 டேபிள். இப்போ 3 இருக்குன்னா 3மே ஒரே டேபிள்ல கேன்சல் பண்ணாதான் நம்மளால கேன்சல் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 டேபிளால எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இது 1 ஆயிடும், இது 4 ஆயிடும், இது 2 ஆயிடும். ஸோ 2:4:1 தான் அதோட ரேஷியோ. புரியுதுங்களா? ஸோ இந்த ரேஷியோட பேசிக் வீடியோ என்னோட சேனல்ல நான் போட்டுருக்கேன். அதை ஒன் டைம் நீங்க பாத்துட்டீங்கனாலே உங்களுக்கும் புரிஞ்சிடும். அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஓகேங்களா? அந்த மாதிரி ஆவரேஜ் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். the number of sum of the number of terms by the total number of terms. புரியுதுங்களா? இப்போ 5 பேரோட கொடுத்துருக்காங்கன்னா 5 டேட்டாவையும் ஆட் பண்ணணும், டிவைட் பை த நம்பர். நம்பர் வந்து 5 டேட்டானா டிவைட் பை 5. இதெல்லாம் பேசிக்கா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த எழுதல. ஸோ இது எல்லாமே தான் டேட்டா இன்டர்பிரிட்டேஷனோட பேசிக்ஸ். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் லென்த்தியா இருந்திருந்தா கூட ஸோ இந்த பேசிக்ஸ் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம சம் அப்ரோச் பண்ணும்போது ஓகே நான் இதெல்லாம் இப்படி பார்க்கணுங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நம்ம ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் என்னென்ன பார்க்க போறோம்னா, இப்போ நம்ம டேபிள்ஸ் பார்த்தோம்ல, அந்த டேபிள்ஸ் ரிலேட்டடாவே நெக்ஸ்ட் நான் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் எடுப்பேன். நெக்ஸ்ட் பை சார்ட், அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவுமே, அதாவது இந்த டேபிள்ஸ் மட்டும் வந்ததுன்னா எப்படி பண்ணலாம், அது கீழே இருக்க கொஸ்டின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணலாம், நெக்ஸ்ட் மிக்சட் டிஏ டேபிளும் பை சார்ட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி அப்ரோச் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லாமே தான் நான் உங்களுக்கு ஃபியூச்சர் டேஸ்ல ஃபுல்லாவே நான் உங்களுக்கு கவர் பண்ண போறேன். இந்த பேசிக்ஸ் பட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நான் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பிளனேஷனோட அதெல்லாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸா இருக்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். நீங்க மிஸ் பண்ணாம என்னோட வீடியோஸை பார்க்க முடியும். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாமே நியரிங்ல இருக்கு. ப்ரிப்பேர் பண்றவங்க எல்லாமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. All the best friends. Fine. Okay, so thank you.